வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தில் ஒரு நாளும் ஒரு வழிபாட்டு தகவலை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய மந்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மந்திரங்கள். என்னென்ன மந்திரம் சொன்னால் என்ன பிரச்சனை தீரும் அப்படின்றது தான். மனிதர்களின் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வதற்கு இறையருளை பெறுவதற்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு எளிய வழி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மந்திரங்களை சொல்கிறது தான். வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பொதுவான மந்திரங்கள், ஒவ்வொரு தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் ஆகியவற்றை சொல்லிட்டு வந்தாலே நம்ம அறியாமல் நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் நடப்பதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும். பல மந்திரங்களை பெரும்பாலானவர்கள் அதை பற்றி தெரியாமலே சொல்லிகிட்ருப்பாங்க. அதோட அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா அந்த கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தில் ஒரு உயிர் வரும், அதில் தெய்வம் வரும் அப்படின்றது நம்பிக்கை. உங்களோட வாழ்க்கையே மாற்றும். அப்படி உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில மந்திரங்களை பற்றி தான் நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரணவ மந்திரம். ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரத்தை வெறும் 3 முறை நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே உங்கள் இதய துடிப்பு அதிகமாவதை கட்டுப்படுத்த முடியும். மிக சில நொடிகளிலே உங்கள் மனது லேசாக அமைதியாகிவிடும். பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த முடியும். இதுதான் முதல் மந்திரம். 2வது பஞ்சாட்சர மந்திரம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஓம் நம சிவாய அப்படின்றது தான் 2வது மந்திரம். அனைத்து விதமான துன்பங்கள் மாயையிலிருந்து விடுபட வைப்பதோட மறுபிறவி அற்ற நிலையை தரக்கூடியதான் இந்த பஞ்சாட்சரம் மந்திரம். அடுத்தது காயத்ரி மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே 4 வேதங்கள், அதாவது ரிக் யஜுர் சாம அதர்வண வேதங்களை சொன்ன பலன் கிடைக்கும். இது தான் வேதங்களோட அடிப்படைன்னு சொல்லப்படுது. நம்ம பதிவில் நம்ம சேனலில் ஒரு தெய்வத்திற்கும் ஒரு காயத்ரி மந்திரம் ஏற்கனவே போட்டிருக்கோம். பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கணேச மந்திரம். இதுதான் மூல மந்திரம்னு கூட சொல்லலாம். விநாயக பெருமான் தடைகள் அனைத்தையும் நீக்கக்கூடியவர். அவர் தான் முதல் கடவுள். அவரை நினச்சி ஓம் விநாயகர் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அவர் கொடுத்துருவார். அடுத்தது தைரியத்தை தரக்கூடிய மந்திரம் துர்கா மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் தைரியம், நம்பிக்கை, வெற்றி எல்லாமே கிடைக்கும். அடுத்தது லலிதா சஹஸ்ரநாமம். பிரம்மாண்ட புராணத்தில் இடம்பெற்றுள்ள சோஸ்திரம் தான் இந்த லலிதா சஹஸ்ரநாமம். ஹயக்ரீவருக்கும் அகத்தியருக்கும் இடையே நடக்கும் உரையாடல் இது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளையும் மிக எளிதாக கையாளும் மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும். எந்த பிரச்சனையையும் புதிய கோணத்தில் எதிர்கொள்ளும் வீரியமும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தெரிஞ்சிருப்பீங்க எந்தெந்த மந்திரம் சொல்கிறது மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்குது அப்படின்றது. ஒரு மந்திரங்களையும் நீங்கள் ஆத்மார்த்தமாக உணர்ந்து அதோட அர்த்தத்தை புரிஞ்சு நீங்கள் மனசில் தெய்வத்தை நினச்சி சொல்லிட்டு வாங்க. உங்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்குள்ள மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றம் ஏற்படும். நம்பிக்கையோட கடவுளை நினச்சி மந்திரங்களை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். பதிவு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.